ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்களா சார்? அதனால மேடம் நான் நான் வந்து ஒரு காமத்துல பண்ணல மேடம், அது பண்ணது. நான் உங்கள்ட்ட நேரத்தை விளக்கம் சொல்லிட்டேன். சார் அது காம, வாயோட வாயை வச்சு முத்தம் கொடுக்கறது காமம் இல்லையா சார்? ஐயோ சத்தியமா காமம் இல்ல. நான் உங்களுக்கு நேத்த ஒரு இது சொன்னேன். நான் அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்க முடியும். நீங்க பதறின உடனே நான் விட்டு நீங்க அதுல கூட புரிஞ்சுக்கிறேன் நம்ம. சார் அது நான் உங்கள்ட்ட இவ்வளவு ஓப்பனாவும் நான் சொல்லி உங்களுக்கு வந்து இப்ப இதுக்கு மேல என்ன என்ன அடிக்கணுமா? நீங்க செருப்புகள்ட்ட அடிக்கிறீங்களா என்ன? சார் அப்பெல்லாம் வேணாம் சார். நீங்க இல்ல சொல்லுங்க. சார் இது வந்து உங்களுக்கு நான் தகப்பனா நினைச்சிட்டேன். எனக்கு நான் ஒரு கை மண்ணாட்டினால ஒரு விடோங்கிறதுனால என்னை இப்படி மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்களா சார்? நான் இல்ல மேடம், அப்படிலாம் இல்ல மேடம். இத்தனை வருஷத்துல இப்ப உங்களை பார்த்து நான் எத்தனை வருஷம் பாத்திருக்கேன்? 5-6 வருஷம் பாத்திருக்கேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் தப்பா பாத்துருப்பேன் உங்களை? நான் அதான் சார் எனக்கு பிரச்சனை. அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்க அந்த மாதிரி நானும் உங்ககிட்ட பேசிட்டு இந்த மாதிரி இருந்துட்டா நான் உங்களை நான் இதோட மாட்டேன். ஐயோ எனக்கு நான் அந்த மாதிரி எல்லாம் இது இல்ல. நேத்து நான் உங்களுடைய அந்த என்விரான்மெண்ட மாத்துறதுக்கு தான் நான் எவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட அரை மணி நேரமா உங்களை நான் அந்த என்விரான்மெண்ட் மாத்தி உங்களை வீட்டுக்கு போக வைக்கிறதுக்கு நான் உங்களை ட்ரை பண்ணேன். உட்காந்து அழுதுகிட்டே இருந்தீங்க. சார் ரைட் சார். அதுக்காக தலையில முத்தம் கொடுக்கறது, கணத்துல முத்தம் கொடுக்கறிய, வாயோட வாயை வச்சு கொடுக்க வரீங்களா சார்? காமம் இல்லாம போகும். ஐயோ அப்படி நீங்க அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா சாரி மேடம். இதுக்கு நான் என்ன இது செய்யணும் அதை சொல்லுங்க. நீங்க உங்க மனசு மாறுறதா இருந்துச்சுன்னா நான் என்ன செய்யணும்? இதுக்கு மேல நான் எப்படி மேடம் என்ன மேடம் சொல்றது உங்களை? நான் சரி வாய் வச்சு கொடுத்தாதான் சார் என்வாரன்மெண்ட் மாறுமா உங்களுக்கு? என் மனசு நான் கஷ்டத்துல இருக்கேன், உங்க பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா, நீங்க போய் வாயோட வாய் வச்சுதான் உங்க தங்கச்சியும் உனக்குள்ள இருந்தாங்கன்னா போய் வாயோட வாயை வச்சுதான் கொடுத்து அதை மாத்துவீங்களா சார் உங்க மனசு? ரைட் மேடம், ரைட். நீங்க சொல்றது ரைட் தான். தங்கச்சி இதுகள்ட்ட நம்ம இது பண்ண முடியாது. நீங்க சொல்றது ரைட் தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களோட இதை வந்து நான் மிஸ்யூஸ் பண்றதோ, நீங்க சொன்ன மாதிரி கைமுட்டாடிங்கிற இது அந்த இதெல்லாம் இல்ல மேடம். எனக்கு அந்த மாதிரி என்ன இல்ல. இத்தனை நாளா என்ன பாத்திருக்கீங்களா மேடம்? நான் ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பேனா மேடம்? அதான் சார் எனக்கு பிரச்சனையே. நீங்க திடீர்னு ஏன் சார் எனக்கு நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டதுனால என்னை தப்பா நினைச்சிட்டீங்களா? ஹெல்ப் எப்போ மேடம் கேட்டீங்க நீங்க? ஹெல்ப் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதும் எதையும் எதிர்பார்த்தும் நான் உங்களுக்கு செய்யல. நீங்களும் எதுவும் எதிர்பார்த்து என்கிட்ட கேட்கல நீங்க. அப்புறம் ஏன் சார் அப்பனா இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியாதுன்னு நினைச்சுதானே சார் பண்ணிட்டீங்க? எனக்கு ரொம்ப பேச முடியல, படபடப்பா இருக்கு. நைட்லாம் நான் தூக்க மாட்டேங்கிறேன் சார்.